இது வந்து டே 3 இன் பினாங். நான் போன வீடியோலேயே ஷேர் பண்ண மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா பினாங் ஹில் தான். பினாங் வந்துட்டு இந்த ஹில்லுக்கு வராமல் போனால் எப்படி? ஸோ நம்ம இந்த ஹில்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ நாங்கள் டிக்கெட் டேப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அந்த ஃபஸ்ட்டு கோச்சுக்கு தான் ஓடணும். ஏன்னா அங்கேருந்து தான் வியூ நல்லாயிருக்கும், நமக்கு பார்க்க முடியும் ட்ரெயின் போகிறத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் கோச்சுக்கு தான் ஓடணும். அந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். நாங்கள் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்ரி 15 மினிட்ஸ் ட்ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் வந்து 8 o'clockே வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ பாருங்களேன், அந்த மலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொத்த டீமோடு வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம 2 ட்ரெயின், அதாவது ஒரு ட்ரெயின் போயிட்டு இன்னொரு ட்ரெயின் வர மாதிரியும் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க 2வே வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பினாங் ஹில்லேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த பினாங்குமே தெரிஞ்சுது. அது அந்த கடலுக்கு நடுவில் இருக்குதா இல்லை அது மேகத்துக்குள்ளே இருக்கானே தெரியல. நம்ம வந்தோம் இல்லையா பிரிட்ஜு, அது கூட அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு மேகத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த என்டையர் சிட்டியுமே. எனக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நாங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போனால கொஞ்சம் டிஸ்லிங்காக இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அந்த வியூ வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த் விசிட்டிங் தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எங்கே மேலே ஏறி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷலான நாள் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, மலைன்னு இருந்தால் அங்கே முருகன் இல்லைன்னா எப்படி? இந்த பினாங் ஹில் மேலே கூட ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். பாருங்களேன், மலை உச்சியில் எப்படி உட்காந்துருக்காருன்னு முருகர். அவர்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அப்படியே அந்த மலையும் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அங்கேயுமே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, குரூப் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. ஸோ அதுவுமே நாங்கள் எல்லாமே பண்ணோம். ஆக மொத்தம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு முன்னாடியே ஹில்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இங்கே கப்புள்ஸாக வந்தீங்கன்னா அதுக்காகவே தனியாக ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் கப்புளோடு இங்கே விசிட் பண்ணுங்கள்.